உள்ளே வந்து கோயில் கர்ப்பகிரகத்தை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாலியம்மன் கோயில் இது வெள்ளிவாக்கத்தில். தீமிதி விழாலாம் வந்து இதில் நடக்கும். இந்த கோயிலில் தான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயில். பிரம்மாண்டமான தீமிதி விழா நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு இப்போ புதுசாக கோயில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஐயப்பன் சன்னதி, முருகர், விநாயகர் இங்கே இருக்காங்க. அது வந்து வாலியம்மன் சன்னதி. காய்கறியெல்லாம் வச்சு இன்னைக்கு ஃபுல்லாகவே அலங்கரிச்சிருக்காங்க. இங்கே டிக்கெட் வாங்குகிற இடம். எல்லாரும் வந்துட்டு இங்கே கூழுக்காக வந்து கேழ்வரகும் அரிசியும் வாங்கி தராங்க. இதான் வந்து தேர். தீமிதி விழாக்காக ஆடி மாதம் வந்து வெளியில் எடுத்து வச்சிருக்காங்க தேர். முனீஸ்வரன் சன்னதி. நவகிரகம். அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் தாண்டி ஆப்போசிட்டில் இந்த பாலியம்மன் கோயில் எதிர்க்கவே வந்து முருகர் கோயில். ரொம்ப பெருமை வாய்ந்த முருகர் கோயில். கல்யாண முருகர். திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கும் இந்த கோயிலில் வந்தால். மலை ஏறி போகிற மாதிரி ஸ்லோப் வச்சு அழகாக பண்ணியிருப்பாங்க. கோயில் கட்டியிருக்காங்க. இதுவும் புது கோயில் தான். கொஞ்சம் கட்டியிருக்காங்க. கட்டி கொஞ்ச நாள் ஆச்சு. சில வருஷங்கள் தான் ஆச்சு கட்டி. கல்யாண முருகர் கோயில். இங்க வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இங்கதான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த இடம் வந்து ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்காங்க. ரோடு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஜனங்க தான் ஃபுல்லாகவே. இந்த கோயிலுக்கு வெளியில் இது வந்து செவ்வாய்க்கிழமல்ல, ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அப்போ கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி வரலாமா? கண்ணாடி கிளாஸு, கப்பு இதெல்லாம் ஜாடியெல்லாம் விற்கிது. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. அழகா இருக்கு.
இந்த சைடில் வந்து சிவன் கோயில் அந்த மூலையில், அதனால் சிவன் குளம் இது. சிவன் கோயில், சிவன் குளம். அந்த மூலையில் ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக இந்த செடி, இந்த 2 பக்கமும் அந்த ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் செடி. வேப்ப மரம் ரொம்ப அழகாக இருக்கும். வேப்ப மரத்து அடியில் தான் கடைங்க போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ₹70 கொடுங்க, பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க கொடுங்க, மடிச்சு கொடுங்க. அது ஒரு பேப்பரில் எதுவும் வைக்க முடியாதா?